Shri Gurubhyo Namaha. I know we're running a little late for the concert. We will keep this function reasonably short and then start the concert. Welcome to the Global Heritage Music and Arts Festival 2025. I would like the dignitaries to join in for the lighting of the traditional lamp, the Kuthuvilakku. I would request Srimati Revati Subramanian ji to start off lighting the Kuthuvilakku, and I would request all the dignitaries to join. I would now request Sri M. Krishnamurthy sir, the Honorable Secretary, Honorary Secretary of Sri Parthasarathi Swami Sabha, to formally welcome all the dignitaries on the dais. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி இந்த குளோபல் ஹெரிட்டேஜ் மியூசிக் ஃபெஸ்டிவலுடைய துவக்க நாள். இன்றைக்கி ஆரம்பித்து 12 நாள் ரொம்ப ஒரு அழகான நல்ல ப்ரோக்ராம்ஸை ஷெட்யூல் பண்ணி இந்த திருவான்மியூர் ஏரியாவில் நம்ம நடத்திட்டு வரோம். கிட்டத்தட்ட ஒரு 18-20 வருஷமாக திருவான்மியூர் ஏரியாவில் இந்த ஃபெஸ்டிவல் நடந்துன்னு வருது. கர்நாடகாவும் பார்சாய் சபாவும் சேர்ந்து நடத்துன்னு இருக்கோம். எல்லாமே மயிலாப்பூர், டி நகர், ட்ரிப்ளிகேன் அது மாதிரியான ஒரு இடங்களில் நடந்துட்டுருக்கு. இது வெளியில் நடத்தணும்னு ரொம்ப 20 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி இங்கே நடத்தணும்னு ஒரு நல்ல உள்ளத்தோடு ஆரம்பித்தார் வித்வான் ஸ்ரீ சசிகிரண். இந்த இடத்துக்கு வரவேற்பு நல்லா இருந்தது. ப்ரோக்ராம்ஸ்க்கெலாம் நிறைய க்ரௌடு வந்துட்டு இருந்தது. அதால் இதை தொடர்ந்து நடத்தலான்ற ஒரு எண்ணமும் ஏற்பட்டு இதை தொடர்ந்து இப்போ நடத்தின்னு வரோம். ரொம்ப இந்த வருஷம் ஒரு முக்கியமான வருஷம்னு சொல்லலாம். இப்போ இந்த வருஷம் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிற ஒரு கான்சர்ட்ஸ் இது மட்டும் எந்த வருஷமே அவ்வளோ கான்சர்ட்ஸ் நடந்ததே கிடையாது. டோட்டலாக இந்த குளோபல் ஹெரிட்டேஜ் மியூசிக் ஃபெஸ்டிவலில் 24 ப்ரோக்ராம்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். பத்ததி ஃபெஸ்டிவல்னு வேதாந்த தேசிகர் தேவஸ்தான ஹாலில் நடக்கிறது. அதில் 150 கச்சேரிகள் அதில் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். பரம்பரா ஃபெஸ்டிவல்னு ஒன்று போட்டு அது பண்ணிட்டுருக்கோம். அது பாரதிய வித்யா பவன் மினி ஹாலில் 8ஆம் தேதி ஆரம்பித்து அது 24 கச்சேரிகள். வித்யா பாரதி ப்ளஸ் எங்களது 125வது பார்சாய் சாம் சபாவ விழா அது சேர்ந்து 94 கச்சேரிகள் அரேஞ்ச் ஆகிருக்கு. வித்யா பாரதிலையும் நாரதகான் சபாலையும். சான்ஸ்கிரிட் காலேஜ் வென்யூவை போன வருஷம் இந்த வருஷத்துலேருந்து புதுசாக எடுத்துட்டு அதில் கிட்டத்தட்ட 24 கான்சர்ட்ஸ் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். டூரிங் த பீரியட் 8ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 12ஆம் தேதி மட்டும் இந்த ப்ரோக்ராம்ஸ் நடக்க போகிறது. கிட்டத்தட்ட 316 கச்சேரிகள் நாங்கள் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். இந்த சீசனில் 1200 ஆர்டிஸ்ட் பாடுறவா, வயலின், மிருதங்கம் எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட 1200 வித்வான் விதுஷிகள் கலந்து கொள்கிறோம். இந்த 2 சபாக்கள் சேர்ந்து நடத்துகிற கச்சேரிகளை
மேக்ஸிமம் லெவலில் நம்ம இந்த இசை விழாவில் இந்த வருஷம் நடந்துட்டுருக்கு. ஏன்னா இது பார்சாய் சாம்சபானுடைய 125வது வருஷம். அது ரொம்ப விமர்சையாக பண்ணணும்னு வித்வான் சசிகிரண் ரொம்ப, இன்ஃபேக்ட் நானே சொல்லுவேன், என்னத்துக்கு இவ்வளோ நடத்தினோம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இல்லை சார், விடக்கூடாது. இது இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எந்த ஒரு சபாக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு நாட்டிலையுமே கிடைக்காது. நம்ம இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி அதை ஒன்று பண்ணிட்டுருக்கோம். இது அப்பார்ட் ஃப்ரம் பாரத் சங்கீத் உற்சவ், அது நடந்த 9 நாள், அதில் பட்டிமன்றத்தை சேர்த்து கிட்டத்தட்ட அவ்வளோ கச்சேரிகள், இந்த மாதிரியான இவ்வளோ கச்சேரிகள் அது ஷெட்யூல் பண்ணி இது எல்லாருக்கும் பேசி இதை பிளான் பண்ணி எந்தெந்த வென்யூவில் யார் போடணும்னு பிளான் பண்ணி அவள் இந்த டேட்டு கொடுத்து அவளை ஒத்துக்கு வச்சு அவளுக்கு பக்கவாத்தியங்கள் போட்டு அதை கம்ப்யூட்டரில் டைப் அடித்து ஏற்றி அதை வந்து பிரிண்டிங் கொடுத்து அது மறுபடியும் பிரிண்டிங்கு ப்ரூஃபை பார்த்து ஃபைனல் பிரிண்டிங் கொடுத்து வந்தப்புறம் அது எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விழாவை நடத்தி ப்ரோக்ராமை நடத்தின அத்தனை வேலைகள் திரு வித்வான் சசிகிரண் அவர்களும் கூட நாங்களும் இருந்து அது பண்ணிட்டுருக்கோம். அவருக்கான ஒரு பெரிய ஒரு கைத்தட்டலை ரொம்ப கட்டாயம் கொடுத்தே ஆகணும். ஸோ அது மாதிரியான அவர் இந்த விழாவினுடைய துவக்க நாள் இந்த வருஷம் நம்மளுக்கெல்லாம் ஒரு சிறப்பான வருஷம். டாக்டர் அலி குப்சாம் செட்டியார் அவர்கள் இதை தலைமையேற்று நடத்துறதுக்கு இதை ஒத்துண்டு வந்திருக்கார். 3 நாள் முந்தா நேத்தி வந்து பிரம்மகான் சபாவும் ஆர்ஆர் சபாவும் சேர்ந்து நடத்தின விழா, அதுக்கும் போயிருந்தோம். நேத்தி கிருஷ்ணகான் சபா, நேத்தி காத்தால நாரதகான் சபாவில் திரிசூர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன். இது இப்போ இந்த 3 நாளாக நடந்துட்டுருக்கிற செட்டியார் அவர்களது இந்த ஃபங்க்ஷன். இன்ஃபேக்ட் இந்த ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்ட உடனே அவர் டைரியை செக் பண்ணார். செக் பண்ணிவிட்டு ஒரு 2-3 இருந்தது. அவர் வித்வான் சசிகிரண் கேட்ட உடனே இல்லை நம்ம இந்த இடத்துக்கு நம்ம போகலாம் இந்த வருஷம்னு டக்குன்னு உடனே அந்த ஸ்பாட்லேயே எஸ்ன்னு சொல்லி நம்மளெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய கௌரவத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கார். அவர் ஆர்ஆர் சபாவில் பேசின ஸ்பீச் இருக்குது பாருங்க, அந்த மாதிரியான ஒரு ஸ்பீச்சை நம்ம கேட்கவே முடியாது. அதனுடைய வரலாறு, பிரம்மகான் சபனுடைய வரலாறு, அதனுடைய தலைவருடைய அவர் அண்ணா நகரில் இருந்தது, அவருடைய வரலாறுலாம் அத்தனை அழகாக பேசினார். பழசை பற்றியெல்லாம் நிறையா நம்மளுக்கெல்லாம் இப்போ இருக்கிற சின்னவாளுக்கு தெரியணும்னா அது டாக்டர் அலி குப்சாம் செட்டியார் எங்கே தலைமை தாங்கி நடத்தினாலும் எல்லோரும் போயாகணும், அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு வித்வானை பாராட்டி பேசணும், அவளுடைய வித்தியை எப்படி சொல்லணும், அவளுக்கு அப்படி நம்ம இப்படிலாம் பண்ணியிருக்கோமானே தெரியாது, அந்த அளவுக்கு பேசக்கூடியவர் ஸ்ரீ வி சுந்தரம் சார். அவரை மாதிரி ஒருத்தர் வித்வானை பாராட்டி கௌரவிக்கணும். அது வயசான வித்வான்கள்லாம் பற்றி நிறைய தெரிஞ்சவர் இப்போ இருக்கிற நம்ம ஒரு ஃபீல்டில் நம்ம சுந்தரம் சார். பெரிய மனசு அவருக்கு. ஏன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த வருஷம் நம்ம 125வது வருஷத்தில் கிளைவ்லேண்ட் தியாகராஜா ஃபெஸ்டிவலில் நம்ம ஃபவுண்டர் மேலே ஒரு அவார்டை க்ரியேட் பண்ணி யூஎஸில் நடத்துகிற ஒரு நல்ல செக்ரட்டரிக்கு அந்த அவார்டை அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார். எவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனசாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. அது வந்து யூஸ்வலாக பண்ண ஒரு சபா இன்னொரு சபா அது மாதிரி எடுத்துன்னு போகிறதில்ல, அதுவும் ஃபாரின்களுக்கு அதை சார் பண்ணியிருக்காருன்னா அது ஒரு பெரிய நம்மளுக்கெல்லாம் ஒரு பெருமை. அவரையும் சபையின் சார்பில் இரு சபையின் சார்பில் வருக என்று வரவேற்கின்றேன். இப்போ நம்மிடையே இந்த வருஷம் நம்மளோடைய எப்போவுமே கூட இருந்துகிட்டே இருப்பாங்க ஸ்ரீமதி ரேவதி சுப்பிரமணியன் சாண்டியாகோ. இப்போது அந்த காலத்துலலாம் நிறைய பாட்டு கற்றுன்ட்டு இருந்தா எல்லோரும் நிறையா பாடுவோம். ஆனால் ஸ்டேஜஸ் நிறைய பேர் கிடைக்காது, வீட்டில் பாடின்னு இருப்பா. ஸோ பாட்டு இருக்கும், பாட்டு எல்லா இடத்துலையும் இருந்துட்டுருக்கும். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எங்களுடைய மதர். ஷி வாஸ் த டீச்சர் ஆஃப் பார்சாய் சம்சபா 1950. நல்ல பாட்டு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸு வந்துட்டுருப்பா. பார்சாய் சம்சபா ஸ்கூல்லையும் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டுருப்பா. டிவி சுபராவ்கிட்ட தான் கற்றுன்ட்டு இருந்தா. அங்கே வந்து இப்போ என்னன்னா, அந்த காலகட்டத்தில் இவாளுக்கெல்லாம் ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை கிடச்சிது, வீட்டிலலாம் போகக்கூடாதுன்ட்டா அவ்வளோ. அப்போ ஆல் இண்டியா ரேடியோ வந்து எக்மூர் ஸ்டேஷனுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருந்தது. அப்போ இந்த இடத்துல இல்லை, அவ்வளோ தூரம்லாம் போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி நிறுத்திட்டா. ஸோ நிறைய பாட்டு தெரிஞ்சுவா. அது வந்து பிரபலப்படுத்தி மேடைக்கு ஏற்றி அதை வெளில சொல்ல முடியல. இப்போ அந்த மாதிரியான இவாளுக்கு மேடையை கொடுத்து, சபாக்கள் மேடையை கொடுக்கறது, அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய பணத்தையும் கொடுத்து டாக்டர் அலி குப்சாம் செட்டியார், இந்த ரேவதி சுப்பிரமணியம் இவா மாதிரி ஆட்கள் இதெல்லாம் பண்ணுறதால தான் இத்தனை கச்சேரிகள் இது உலகம் ஃபுல்லாக அவளுக்கு நடக்க முடிகிறதுன்னா அது பெரிய காரணம். எங்களுக்கு இந்த வருஷம் பார்சாய் சாம் சபாவும் சன்ஸ்கிரிட் காலேஜில் நடக்கக்கூடிய அந்த 24 கச்சேரிகளுக்கும் ஷி ஹஸ் சப்போர்ட்டட். அவருக்கு சபையின் சார்பில் மறுபடியும் நாங்கள் கிருதஜ்ஞ நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். அது மாதிரி வித்வான் ரவிகிரண் சார்,
சபைகள்லாம் ப்ரைஸ் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வித்வான்களுக்கெல்லாம் ஆரம்பிக்கிறதே முதல்ல வந்து தம்பூரா ப்ரைஸு பாடுவா, காம்படிஷன்ஸ் போவா, வாத்தியார் அவா, குரு அனுப்புவா. அதுக்கப்புறம் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த சீசன் அது இதெல்லாம் கிடச்சின்னு இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடியது இந்த என்டோன்மெண்ட் அவார்ட்ஸ், எம்எல்வி அவார்டோ, டிகே பட்டுமாள் அவார்டு, செம்மங்குடி மாமா அவார்டு, அது மாதிரி கொடுத்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சபையின் அவார்டு வரும், சங்கீத கலாசாரதி, அந்த மாதிரி அந்த கலாசாரதிகள் ப்ளஸ் கலாநிதி, கலா நிபுணா இதெல்லாம் கிடச்சின்னு இருக்கும். சில வித்வான்கள் அந்தந்த லெவலில் அப்படியே வாங்கிட்டே வருவா. ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த வருஷம் நம்ம ரவிக்கிரண் சாருக்கு கொடுக்கக்கூடிய இந்த வித்வத் அந்த ஸ்ரேஷ்டாக கொடுக்குறோம் பாருங்க. இதுதான் ஒரு வித்வானுடைய அடுத்த நிலையை அடையக்கூடிய ஒரு இடம். இதுதான் இந்த இடம்தான். ஸோ இப்போது அந்தந்த அவார்டு வாங்குறச்ச நம்ம ஒன்று இவர் இந்த 2 வயசுலேயே ராகத்தை கண்டுபிடிப்பார், 5 வயசுலேயே கச்சேரி கொடுத்தார், இது மாதிரிலாம் ஜீனியஸாக இருக்குன்ற ஒரு ஸ்டேஜெல்லாம் அந்தந்த அவார்டு கொடுக்குறச்ச தான் அது அப்பப்போ சரியாகும். ஆனால் இப்போது ரவிக்கிரண் சார் அடைஞ்சிருக்கிற அந்த ஒரு ஸ்திதி, ஒரு நிலைமை இருக்குது. அது விட எல்லாத்தையும் விட பெருசான ஒரு நிலைமை. அவரை பற்றி எப்படி சொல்லணும்னா, இப்போது பாலமுரளி கிருஷ்ணா வித்வான் இருந்தார். மல்டி டைமென்ஷனல் ஜீனியஸ்னால் அது டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா தான், அது எந்த டவுட்டுமே கிடையாது. அதே மாதிரி லால்குடி ஜெயராமன் சார், கிரியேட்டிவிட்டி, காம்போசிஷன்ஸ், குளோபல் இன்ஃப்ளூயன்ஸுகள், என்னுடைய கணிப்பு இதெல்லாம் நான் 50 வருஷமாக இந்த இடத்துல இருக்கிறதால சொல்கிறேன். லால்குடி ஜெயராமன் சார் ரொம்ப பிரமாதமாக அது பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி செம்மங்குடி சீனிவாஸ் ஐயர் மாமா, லீடர்ஷிப் அண்ட் டீச்சிங் மாமா, அந்த ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் செம்மங்குடி மாமா மாதிரி அந்த அளவுக்கு பண்ண முடியாது. அதே மாதிரி டிஆர் மகாலிங்கம் ஃப்ளூட், அந்த ஒரிஜினாலிட்டி, தனித்தன்மை, அந்த ஒரு ஃப்ளூட் மகாலிங்கம் அவர் மாதிரி ரொம்ப வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். பலரும் சஞ்சீவராவ் இருந்தார். அப்புறம் சர்வசாஸ்திரிகள்னு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட டைட் இன் 1903. அவர் பார்சாய் சம்சபாவில் பர்ஃபார்ம் பண்ணிருக்கார். 2 கண்ணும் தெரியாது. டைட் அட் த ஏஜ் ஆஃப் 36. அவருடைய அம்மா ஷி வாஸ் லிவிங் நெக்ஸ்ட் டோர் டு தியாகராஜ சுவாமிகள். அந்த அளவுக்கு அந்த பழைய வித்வான்கள் வாசித்த சபா பர்சாய் சம்சபா. ஸோ அந்த ஒரு லீனியேஜ் மேண்டலின் ஸ்ரீனிவாஸ் மாதிரி ஒரு ப்ராடிஜி பிரில்லியன்ஸ் நம்ம பார்க்கவே முடியாது. இப்போ மொத்த பேருடைய ஒரு கலவையாக கலந்து நம்ம முன்னாடி நிற்கிறாருன்னா அது வித்வான் ரவிக்கிரண் சார் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஜீனியஸ். ஏன்னா இப்போது இவர் கோட்டுவாத்தியம் நாராயணங்கார் சார் வந்திருக்கார். அவர் வாசித்த சபா சக்கராமாராவ்னு அவருக்கு சொல்லிக் கொடுத்த குரு அவர் தான். இந்த சித்திர வீணாவை இந்த ஸ்ட்ரிங்ஸை போட்டு இது புது விதமாக சவுத் இந்தியாவுக்காக பண்ணவர். அவர் பார்சாய் சம்சபாவில் வாசிச்சிருக்கார். அது மாதிரி 4 தலைமுறைகளாக இப்போ ரவிக்கிரண் சார், வித்வான் நரசிம்மன் சார், இப்போ 4 தலைமுறைகளாக வாசித்த ஒரே சபா பார்சாய் சம்சபாவாக தான் இருக்கும். அதால் இது மாதிரியான விஷயங்களை நான் ரவிக்கிரண் சாரை பற்றி பேசுகிறதுக்கான அத்தனை தகுதியும் இருக்கிற ஒரே சபா ஸ்ரீ பார்சாய் சம்சபா. ஏன்னா சக்கராமராவ் டைட் இந்த இயர் ஆஃப் 1928. 1927க்கு முன்னாடி பார்சாய் சம்சபா இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் சபாவில் இருந்த ஒரே சபா பார்சாய் சம்சபா தான். அதுக்கப்புறம் தான் மீதி சபாக்கள்லே வந்தது. ஸோ இத்தனை மகாவித்வான்கள் வாசித்த ஒரு பெரிய சபை. அதோடு நாங்களும் சேர்ந்து இந்த கர்நாடகாவோடு சேர்ந்து அவருக்கு இந்த அவார்டு கொடுக்கறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். ஸோ அவரையும் வருக என்று வரவேற்கின்றேன். ரசிகர்களாகிய உங்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைக்கி பாடினவா, நித்தியம் பாடப்போகிறவா அத்தனை வித்வான்கள் விதுஷிகளையும் இந்த 2 இன்ஸ்டியூஷன் சார்பில் வருக என்று வரவேற்கின்றேன். எல்லோருக்கும் நமஸ்காரம். கிருஷ்ணமூர்த்தி சார் எல்லாரை பற்றியும் ஃபுல்லாக டீட்டெயில்டாக கவர் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் வெல்கம் அட்ரஸ் கொடுத்துருக்கார். Now we would like to honor all the dignitaries on the dais. I would request Shri Krishnamurthy sir to honor Dr. Nalli Kuppusamy Chettiar sir. I would request Shri Krishnamurthy sir to honor Cleveland V.V. Sundaram sir.
I'd like to call upon Jayashree to honor Srimati Revati Subramanian ji. Would now like to present the prestigious award Vagyekara Sreshta. Amidst all the dignitaries, Karnataka Global takes great pride in conferring Vidwan Chitraveena N. Ravikiran the Birudu of Vagyekara Sreshta in honor of his exemplary contributions to Indian classical music spanning over 5 decades. Also acknowledging him as a Uttama Vagyekara who has enriched our musical heritage with over 1,000 compositions in multiple languages, extending the expressive range of diverse music and dance traditions, because he has also composed dance operas. With utmost gratitude for your artistry, scholarship and inspiration, we would like to confer this title, Vagyekara Sreshta, once again, amidst the presence of galaxy of leading personalities on the dais and great Vidwans like Chitraveena Narasimhan sir and Vidwan Sri Mushnam Raja Rao sir and many others who are here, and of course with the support of all the Rasikas. I would request our President, Dr. Nalli Kuppusamy Chettiar, to present this Birudu. I would request Sri Cleveland Sundaram sir to honor Chitraveena Ravikiran with a shawl. I would request Dr. Nalli Kuppusamy Chettiar sir to bless us and formally inaugurate this festival and also felicitate Vidwan Chitraveena Ravikiran. எல்லாருக்கும் நமஸ்காரம். புதுமையை நாடும் கர்நாடகா அமைப்பும் பழம்பெரும் சபாவான ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி சபாவும் இணைந்து நடத்தும் இந்த விழாவில் கலந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அதிலும் இந்த விழாவிற்கு ஒரு சர்வதேச கலாச்சார சம்பந்தம் இருக்கிறது என்பதால் ஒரு கலா ரசிகன் என்கிற முறையில் இந்த நிகழ்ச்சியை வரவேற்கின்றேன். இன்றைய விழாவில் குளோபல் ஹெரிட்டேஜ் மியூசிக் அண்ட் ஆர்ட்ஸ் அமைப்பு வித்வான் சித்ரவீணா என் ரவிகிரண் அவர்களுக்கு வாக்கியக்கார ட்ரஸ்டா என்ற விருதை வழங்கியிருக்கிறது. அதாவது அவருக்கு கொடுக்கறதுக்கு இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் ஒரு விருது கண்டுபிடிக்கப்படலை. ஏன்னா அவர் சில பேர் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் வந்திருக்கலாம். 2.5 வயசு இருக்கும்போது 1969 இது மியூசிக் அகாடமியில் என் ஞாபகம் சரியாக இருந்தால் அவங்க அப்பா கையில் தூக்கி வச்சுருந்தாருன்னு ஞாபகம். கரெக்டாக வச்சுருந்தார். இவன் குழந்தையா ஒரு கையில் பிஸ்கட்டு, அது சுற்றி எல்லாம் ஸ்டால்வெட்ஸு, பெரிய பெரிய ஜாம்பான். கேள்வி கேட்டுன்னு வரும், உடனே அந்த ஒரு லைன் கொஞ்சம் பாடுறதுக்குள்ளேயே என்ன ராகம்னு சொல்லுவார். அது மாதிரி ஒரு இது கூட மிஸ்டேக்காக சொல்லலை. அன்றைக்கி அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த என்எம்என் ஹிந்துவில் எழுதும்போது இவர் ஒரே லைன் எழுதினார், இவர் சங்கீத ஞானின்னு சொல்லிட்டு. 2.5 வயசில் அந்த பல பெருமைகளுக்கு
சொல்லலாம். நமக்கு நாங்கள் சொல்லணும். இப்போது பார்சாய சபாவுக்கும் இந்த அமைப்புக்கும் அவரை நாங்கள் ஹானர் பண்ணுற பாக்கியம் இறைவன் எங்களுக்கு கொடுத்துருக்கா. நாங்கள் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். சித்திரவீணா வாத்தியமும் கூட புதுப்பிக்கப்பட்ட பழமைதான். சித்திரவீணா என் ரவிக்கிரன் அவர்கள் மயிலை பருவத்திலேயே ராகங்களையும் தாளங்களையும் அடையாளம் கண்டு சொன்னவர். அது பூர்வ ஜென்ம இசை ஞானத்தின் பந்தம் என்று நினைக்கிறேன். அப்போது ஒருத்தர் எழுதினார், அவங்களுடைய கிராண்ட்ஃபாதர் நாராயணங்கார் அவர் தான் இந்த சித்திரவீணாவுக்கு முக்கியத்துவம் செஞ்சு அவரே தான் திரும்பி பிறந்திருக்கார் இந்த குடும்பத்தில்ட்டு இவரை பற்றி எழுதும்போது இந்த ரிலேட்டிவ் 2 வயசில் ஒரு கோஞ்சால் இவ்வளோ ராகத்தை கண்டுபிடிச்சி சொல்கிற சக்தி வந்திருக்காது. அது பூர்வ ஜென்ம இசை ஞானத்தின் பந்தம் என்று நினைக்கின்றேன். சித்திரவீணா வாசிப்பதற்கு முன்பாக அவர் 7 வயதிலேயே கச்சேரிகள் செய்திருக்கிறார். 5 வயசு தப்பு 5 வயசு. பகவான் இவருக்கு இந்த வித்தையை அந்த இளம் வயதிலேயே ஒரு வரமாக கொடுத்திருக்கிறார். தன் தந்தை நரசிம்மன் அவர்களிடமிருந்தும் விதுஷி பிருந்தா அவர்களிடமிருந்தும் நிறையவே கற்றுக்கொண்டார். இவர் 1000க்கும் மேற்பட்ட கீர்த்தனைகளை இயற்றியுள்ள வாக்கையக்காரர். அதனால் இன்று இவர் வாக்கியக்கார சிரேஷ்டா என்ற பட்டத்தை பெறுவது மிக பொருத்தம். சித்திரவீணா என் ரவிக்கிரன் அவர்கள் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் மேலும் பல விருதுகள் பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். இன்றைய விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் கிளீவ்லேண்ட் ஸ்ரீ வி சுந்தரம் அவர்கள். இவர் இசை மற்றும் நடனக்கலையின் நுணுக்கங்களை நன்கு அறிந்தவர். கச்சேரிகளில் முழுமையாக இசை இலக்கணப்படி விமர்சனம் செய்பவர். நவீன கால விஞ்ஞானமாகிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக இருந்துள்ளவர். அமெரிக்காவில் கிளீவ்லேண்ட் நகரில் தியாகராஜ ஆராதனை விழாவை வெகு சிறப்பாக நடத்தி வருகின்றார். இங்குள்ள பல கலைஞர்களை அங்கு அழைத்து சென்று விருது பெறும் கலைஞர்களை பாராட்டுகின்றார் என்றால் அது விருது பத்திரத்தின் மேல் இடப்பட்ட அங்கீகார முத்திரை என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த விழா பழமைக்கும் புதுமைக்கும் ஒரு பாலமாக அமைவது போல் உயர் திரு வி சுந்தரம் அவர்கள் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு கலாச்சார பாலமாக இயங்கி வருகிறார். திருமதி ரேவதி சுப்பிரமணியன் அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று அங்கு உயர்கல்வி பெற்று அமெரிக்காவின் சாண்டியாகோ நகரில் வசிக்கும் அமெரிக்க இந்திய மாணவ மாணவிகளுக்கு கர்நாடக சங்கீதம் கற்றுக் கொடுத்து வருகிறார். இது இவர் செய்து வரும் கடல் கடந்த கலைப்பணி. அமெரிக்காவில் வாழும் இவரை போன்றவர்கள் அவ்வப்போது இங்கே வந்து இங்குள்ள கலைஞர்களுடன் கலந்துரையாடி இவர்களை எல்லாம் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் சர்வதேச கலை உறவின் பயனாகும். இதற்காக இவரை மனமாற பாராட்டுகின்றேன். இந்த விழாவை தொடர்ந்து வித்வான் பாலக்காடு ராம்பிரசாத் அவர்களின் சங்கீத பக்தி சமர்ப்பணம் என்ற இசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதையும் கேட்டு ரசித்து கலைஞர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி சார் பற்றி சொல்லணும்னா இப்போ சொன்னார் என்னென்ன சாதனைகள்னு. அத்தனை கச்சேரிகளை ஒழுங்குபடுத்தி அவங்ககிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கி செய்கிறது பெரிய விஷயம். அவர் செய்கிற ஒர்க்கு யாராலையும் செய்ய முடியாது. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் 1905 ஆரம்பித்தது. 2005 அது நூற்றாண்டு விழா வந்தது. நூற்றாண்டு விழாவுக்கு இவரை அப்போதைய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் கூப்பிட்டுருந்தோம். அவரும் டேட் சரின்னு கொடுத்துட்டார். அப்போது சுவாமிஜி என்னை கூப்பிட்டுருந்தார். ஒரு நாள் போயிருந்தேன். போயிட்டு இது மாதிரி முன்னாடி அங்கே ராம்சாமி ஐயங்கார்னு ஒருத்தர் இருந்தார், இன்னொருத்தர் ராமானுஜ ஐயங்கார், 2 பேர் இருந்தாங்க செக்ரட்டரியாக. அவங்க காலத்தில் அவங்க 2 பேருக்குமே கர்நாடிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அவங்களே வருஷம் அந்த கச்சேரிகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது அவங்களுக்கு முக்கியம் துர்கா பூஜை தானே, அந்த நவராத்திரி 9 நாளும் கச்சேரி உண்டு. அந்த மாதிரி இந்த வருஷம் நம்ம 100வது வருஷம் ஆனால் இந்த வருஷம் மட்டும் செய்யலாமேன்னு சொன்னார். செய்யலாம்னு சொல்லிட்டு நான் அப்புறம் உடனே இவர்கிட்ட தான் சொன்னேன், நீங்கள் கிட்ட அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. நான் அவர்கிட்ட சொன்னேன், நவராத்திரி போது அவங்க கொடி வச்சுருப்பாங்க, இவங்க ஒரு வீட்டுக்கு போக வேண்டியிருக்கோம், அல்லது இவங்ககிட்ட யாராவது கூப்பிட்ருப்பாங்க, அதுக்காக விட்டு வருவாங்களான்னு. நாங்கள் நடத்தியிருந்தோம் முன்னாடி. இப்போ 20லேருந்து 56 வரைக்கும் நடத்தியிருந்தோம். தாராளமாக வருவாங்கன்னு. அதே மாதிரி முதல் நாள் டிஎம் கிருஷ்ணா, 2வது நாள் ஒரு ஞாபகம் நினைக்கிறேன் அருணா சாயிரம் அவ்வளோ சேர்ஸும் ஃபுல்லாகிடுச்சு, ஜனங்கள்லாம் இருந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமில் இருக்கிற சேர்லாம் கொண்டு போட்டாங்க. அவருக்கு சுவாமிஜிக்கு ரொம்ப சொல்ல முடியாத சந்தோஷம். இவ்வளோ வரவேற்பு இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. வருஷம் நடத்தலாம், தாராளமாக செய்யலாம் சுவாமி அப்படின்னு சொன்னேன். அது அத்தனை வருஷமாக 2005 கிட்டத்தட்ட 21 வருஷமாக அவர் தான் அந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணி கொடுக்குறார்.
இத்தனை பாரசாத சபா ஒர்க்கும் கூட பார்த்துட்டு அதனால் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நிறைய புண்ணியம் சேர்த்துட்டுருக்கார் அவர். அதையும் கேட்டு ரசித்து கலைஞர்கள் உற்சாகப்படுத்தி கேட்டுக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மார்கழி மாத வாழ்த்துக்களை முன்னதாகவே தெரிவித்துக் கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அப்புறம் இது சொல்ல மறந்துட்டேன். ஒரு 1995 அப்போது பரசா சபா தான் நினைக்கிறேன், ஏதோ சபா பரசா சபா தான் ஞாபகம். என் பக்கத்தில் ராஷ்மி மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி பிஎஸ்எஸ்பி அவங்க உட்காந்துருந்தாங்க. சின்ன குட்டி புஸ்தகம் வச்சுருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னன்னு கேட்டால் என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த கச்சேரி இல்லை சபாக்கள், அது என்ன பேர் கொடுத்த மறந்துட்டேன். அது வந்து என்னென்ன கச்சேரி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 மணின்னா ஒரு அப்போவே 30 சபா இருந்தது. அதை நீங்கள் 30 ஒரே சமயத்தில் பார்த்துக்கிறேன். எங்கே போகணுன்னு உங்களை பார்த்துக்கிறது ஈஸியாக இருக்கும். ஹிந்துவில் பார்த்தா கூட ஒவ்வொரு இதுவாக பார்த்துட்டு வரணும். அப்புறம் மாமி நல்லா போட்டிருக்காங்களே, அப்படி யார் போட்டதுன்னா அது மாதிரி அது 5 கரங்கள் கண்ணன், அதாவது 2-3 பேர் 5 பேர் சேர்ந்து பண்ணு டேக் காற்று சாரி கண்ணன், இன்னும் யாரோ 3 பேர். அது வந்து நான் சொன்னேன், அது அந்த புக்கு என்கிட்ட கொடுக்குறீங்களான்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் கண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன், இது மாதிரி அடுத்த வருஷம் நானும் உங்களோட சேர்ந்துக்கிறேன்னு. சரி, தாராளமாக சரி. நாங்கள் ஏதோ கொஞ்சம் அளவு அப்போ வந்து இவ்வளோ சபா இல்லை, 30. நான் 2019 கொரோனாவுக்கு முன்னாடி 146 சபா இருந்தது. அது சின்ன புஸ்தகம் வந்து பெரிய புக்காச்சு. இப்போது நடுப்புற கொரோனா முடிஞ்சது 24 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே விட்டு போச்சு. நான் இல்லை அது 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 இல்லை சாரி கண்ணன் தவறி போயிட்டார், அதுக்காக அந்த புஸ்தகம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் சிவகுமார்னு ஒருத்தர் நான் பரசா சபாவில் மீட் பண்ணேன். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இது மாதிரி அந்த புக்கு போடலாம். அவர் நான் சொன்னேன், நான் புரிஞ்சிக்கல. நாங்கள் 2 போடுறோம். ஒன்று வந்து இந்த டிசம்பர் சீசனுடைய பேர் தான் மறந்துட்டேன், என்ன கொடுத்தேன். இன்னொன்று வந்து ராகா ரெடி இருக்குன்னு ராகம் கண்டுபிடிக்கிறதுக்காக. அவர் அதுதான் சொல்கிறேன், என்கிட்ட புக்ஸ் இருக்குங்கன்னு சொல்லிட்டேன். சரி, நான் அதுக்கப்புறம் நம்ம ஹரிசங்கர் நாரதகான் சபா அவர்கிட்ட சொல்லிக்க போடலாமேன்னு போட்டாங்க. 1 வருஷம் தான் போட்டாங்க. அப்புறம் போன வருஷம் அவர் உடம்பு சரியாயில்ல, முடியல. என்னால் அது கொஞ்சம் நிறைய ஒர்க்கு. ஏன்னா இப்போ சசிக்கும் ரவியும் கேட்டால் சொல்லுவாங்க எவ்வளோ சிரமம்ட்டு. அது வந்து அதனால் என்னால் முடியலைன்ட்டார். போன வருஷம் புக் வரல. அதுக்கு முந்தின வருஷம் நான் போனபோது ஹரி வந்து நானும் போடுறேன், நீ எதுக்கு போடுற அப்படின்னாரு. சரி, நான் நினச்சிட்டேன். நான் முத்ரா பாஸ்கெட்டுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் போன வருஷம் 2 பேர், அவர் போடுறாருன்னா நான் போடுறேன், அப்புறம் அது விட்டு அப்படியே விட்டு போச்சு. அப்புறம் இந்த வருஷம் சரி நம்ம செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் தான் ரவி, இவங்க 2 பேரும் எனக்கு புரிய மாட்டேங்குது. வாசலில் கூட சசி நின்றுந்தார். சார் நீங்கள் சசியா ரவியான்னு கேட்டேன். ரவி உள்ள வாட்சின்னு இருக்கான், என் பேர் சசின்னார். அப்போ வந்து இவர் தான் பொறுப்பேற்று சசி இல்லையா, சசி தான் அந்த நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு புஸ்தகம் வந்துடுது. இப்போ நாளைக்கு எல்லா காப்பியும் வந்துடும். பிரம்மாண்ட சபாவில் இன்றைக்கி வெளியிட்டோம், ஒரு 50 காப்பி நம்ம வந்துடுது. நான் இல்லை இன்னும் வரல, இல்லை நாளைக்கு தான் வருது. நான் எல்லா சபாலையும் கொண்டு கொடுத்துட்றேண்ணா, சந்தோஷம். அதனால் வரவேற்பு இருக்குது. நான் வந்து ஒரு 4 வருஷம் விட்டு போயிட்டனால எப்படி இருக்கு பார்த்து முந்தின நேற்று ஒருத்தருக்கு கேட்டாங்க, இல்லை இது மாதிரி 2 டேஸ் டைம் கேட்டிருக்கார் ப்ரெஸ்லன்னு. சரி, அன்றைக்கி பிரம்மாண்ட சபா அன்றைக்கி வெளியிட போகிறோன்னு போட்டுவிட்டோம் பத்திரிகையில். அதுக்காக ஒரு 50 கொண்டு வந்து கொடுத்தார். அதனால் அது மட்டும் கொடுத்து அங்கே வந்தவங்களுக்கு கொடுத்துருந்தோம். அதுக்கும் நான் வந்து சசிகரன் அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நின்று போனோம், திருப்பி வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நேற்று திருச்சூர் ராமச்சந்திரன் இதில் இவர் பேசுனது, ஸ்ரீமுஷ்ணன் சார் பேசுனது அருமையான ஸ்பீச், நிறைய கேட்டிருக்கேன். அப்புறம் அற்புதம், அது எப்படின்னு சொல்கிறது தெரியல எனக்கு. மீண்டும் உங்கள் அனைவரையும் இங்கே சந்திப்பில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். Would like to sincerely thank Ali Kupasamy Chettiar sir for that wonderful presidential address and for inaugurating this festival. I would now like to call upon Shri Cleveland Sundaram sir to bless all of us.
எல்லாருக்கும் நமஸ்காரம். ஒரு சின்ன அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை முதல்ல சொல்கிறேன். கிட்டத்தட்ட 345 கச்சேரிகள் வந்து சசிகிரண் வந்து பார்சாரி சபா கூட சேர்ந்து இந்த சீசனில் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னார். அது தவிர்த்து இந்த புக் வேறு அதுவும் அவர் தான் பண்ணார். ஒரு இது சொல்ல மறந்து போயிட்டா. ஏன்னா கிளீவ்லண்டில் வந்து உண்டான ஷெட்யூல் போடுறதுலேருந்து அமெரிக்காவில் நடக்கிற கச்சேரிகள், பல கச்சேரிகள், மிடில் ஈஸ்டில் போய் கச்சேரிகள் ஏற்பாடு பண்ணுறது, சிங்கப்பூரில் நடக்கிறது, இது எல்லாமே சசி தான் பண்ணிகிட்டு இருக்கார். காம்படிஷனுக்கு கிளீவ்லண்டுக்கு கிட்டத்தட்ட 1000 குழந்தைகள் வருவா. கிட்டத்தட்ட 25 கேட்டகரி இருக்குது. அதில் சீனியர், ஜூனியர், சப் சீனியர் எல்லாம் இருக்குது. அவ்வளோக்கும் உட்காந்து யார் ஜட்ஜு, யார் இது பண்ணோம், சர்டிஃபிகேட் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாம் சசிகிரண் தான் பண்ணுவாருங்க. ஸோ இங்கே இந்தியாவில் பண்ணுறதை மட்டும் நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஒரு சர்வதேச லெவலில் வந்து எங்களுக்கு ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லேருந்து சொந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல், ஓகே, எந்த ஆர்டிஸ்ட்டை எங்கே போடணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது வந்து சசிகிரண் எங்களுக்கு. அதே மாதிரி சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து நியூயார்க் வரைக்கும், ஹியூஸ்டன்லேருந்து டொராண்டோ வரைக்கும் நடக்கிற எல்லா கச்சேரிக்கும் ஒரு மாதிரி இவர் வந்து ஒரு ஷெட்யூல் போட்டுருவார். நிறைய இவரே நடத்திடுவார். அங்கேயே பல்லவி தர்பார் எல்லாம் நடத்தின்னு இருக்கார். இப்போ 335 ஒரு சின்ன இதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் பண்ணுற சேவையில் அதை பெருசாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதை விட நிறைய இருக்குது. ரெண்டாவது, இந்த ரவிகிரண் பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் சுருக்கமாக எனக்கு நல்லி சார் கூட இந்த மேடையில் கூட இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். ஏன்னா ஒரு விதத்தில் எல்லாம் இந்த சபாக்கு வித்துட்டு இந்த சபாவை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டுருக்கிறார் என்றால் அது நல்லி செட்டியார் அவர்கள் தான். அவர் இல்லைன்னா இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காருன்னு எனக்கு நிச்சயமாக தெரியும். ரெண்டாவது, அவருடைய கைராசின்னு சொல்கிற மாதிரி அவருக்கு ஒரு நல்ல மனசு இருக்குது. இந்த நல்ல மனசு இருக்கிறதுனால தான் அவருக்கு அப்படி ஒரு கைராசி. அப்படி ஒரு கைராசி இருக்கிறதுனால அவர் எந்த சபையை வந்து அலங்கரித்தாலும் அது பிரமாதமாக வந்துருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அவர் கூட இந்த மேடையில் இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். ரேவதி சுப்பிரமணியத்தை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியாது. நல்ல ஒரு விதூஷி, நல்ல ஒரு குரு, தொழிலில் வந்து ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கா ஆக்செஞ்சரில். அதை தவிர்த்து பல இடங்களில், அமெரிக்காவில் மட்டும் இல்லை, இந்தியாவிலையும் சரி, பல இடத்துல கலைகளை வளர்க்குறதுக்கு எவ்வளவு தூரம் தன்னால் முடியுமோ அந்த ஹெல்ப்பை எந்த விதமான ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்து கொண்டிருக்கிறார் ரேவதி அவர்கள். அவருக்கு எனக்கு கொலம்பஸில் வந்து முதல்ல திருமணமாகி வந்த புதுசுலேருந்து தெரியும். எனக்கு ஒரு பெரிய பெருமை எங்களுக்கெல்லாம் என்னன்னாக்க, திருமணமாகி வந்த வருஷத்தில் முதல்ல கிளீவ்லண்டில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் சிங்கிங்கில் பாடியிருக்கா. அந்த வீடியோ எடுத்து நான் வேறு அனுப்பிச்சிருந்தேன். ஒரு வீடியோ காப்பி இருந்து சொல்லி இப்போது சின்ன இதில் அப்போ தான் படிச்சுன்னு வந்திருந்தா. இன்னொன்று முக்கியமாக உங்களுக்கு தெரியும் அவளை பற்றி. அவளுடைய தாத்தான்னு நினைக்கிறேன், கும்பகோணத்தில் உண்டான ஒரு பாரம்பரியமான வேத பாடசாலையை நடத்தின்னு இருக்கார். அது வந்து காஞ்சி பெரியவாளால் இது பண்ண சொல்லி அது நலிஞ்ச நிலைமையில் இருக்குது, அதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு சொன்னால், இது கிட்டத்தட்ட 400 வருஷமாக நடக்கக்கூடிய ஒரு வேத பாடசாலை அங்கே இதில் அவள் தாத்தா நடத்தின்னு இருந்தார். அதுக்கு வந்து அந்த சின்ன வயசில் ரேவதி வந்து அமெரிக்காவில் $100 ஒரு வேளை சாப்பாடு அந்த மாணாக்கர்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வருஷத்துக்கு $100 கொடுங்கன்னு சொல்லி பணம் திரட்டி அந்த வயசுலேயே அங்கே அனுப்பிச்சிருக்கா அந்த மாதிரி இந்த வேத பாடசாலைக்கு. இன்றைக்கு நம்ம வந்து ஒரு கச்சேரிக்கு அவள் சப்போர்ட் பண்ணுறது நினைக்கிறோமே ஒழிய இதையும் நம்ம நினைவு கூற வேண்டுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் அதை ரவிகிரனை பற்றி நான் இப்போ வரேன். சில வார்த்தை பார்சாரி சபா பற்றி நிறைய பேசிட்டா. கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து அயராது உழைத்து கொண்டு இருக்கிறார். அது வந்து இன்னும் இந்த சபா இன்னும் பெரிய இடத்துக்கு தான் இது போகிறது. 125 வருஷத்துலேருந்து இந்த அங்கத்தினர்கள் அவள் எல்லாருமே பண்ணுற சேவை மகத்தான சேவை. ரவிகிரண் சார் வந்து ஆஸ் ஏ மியூசிஷியன் நிறைய பேர் நம்ம எல்லோரும் கேட்டிருக்கோம். க்ரியேட்டிவ் ஜீனியஸ் சொன்னாப்பில் ஒரு 2.5 வயசுலேயே ராகங்கள்லாம் இது பண்ணியிருக்காருன்னு சொல்லி. இன்றைக்கி கொடுத்துருக்கிற விருது வந்து வாగ్గேயக்காராங்கிறதுக்காக கொடுத்த ஒரு விருது. அவர் ஒரு வாగ్గேயக்காராங்கிறது அவர் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. முதல்ல லக்ஷ்மி பிரபாவம் அப்படின்னு சொல்லி ஒரு டான்ஸ் ட்ராமா ஒன்று கிளீவ்லண்டில் அரங்கேற்றம் பண்ணோம். அதுக்கு அவர் தான் பாட்டு எழுதினார், லிரிக்ஸ், மியூசிக்கெல்லாம் இது பண்ணார். ஒரு சின்ன சம்பவம், வேடிக்கையான சம்பவம் ஒன்று சொல்கிறேன். முக்கியமாக நாங்கள் என்ன சொல்லுவோம்னாக்க 3 மணி நேரம் அதை ப்ரொடக்ஷன்னாக்க பாட்டு வந்து நேராக பாடினா 1 ஹவருக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ தான் சஞ்சாரி பாவம் டான்ஸில் வரும், அப்போ தான் ஜதிகளை சேர்க்க முடியும், 3 மணி நேரத்துக்கு வருங்கிறதுக்காக. அனாயிதா பூர்வான்னு அவருடைய சிஷ்யாவை கொண்டு வந்து பாடி காமிக்கிறதுக்காக அனுப்புவார், 1 மணி நேரத்துக்குள்ளே வரதா அப்படின்னு சொல்லி.
இப்போ ஒரு தடவை ஒரு பெரிய கீர்த்தனை ஒன்று வேண்டி இருந்தது. சார் ரவி கிட்ட கேட்டேன், என்ன ரவி, எனக்கு ஒரே துடிப்பு, எனக்கு கையில் வரலையே அப்படின்னு சொல்லி. என்னாச்சு? ஏன் இல்லை வந்துட்டுருக்கு அப்படின்னார். போட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ணின்னு இருக்கேள் அப்படின்னு. கிரிக்கெட் விளையாட போகிறேன் அப்படின்னாரு கிட்ட. எனக்கு காணா ஒன்றுமே இல்லை, என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பேசாமல் இருந்தேன். ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு வந்தார். வந்த உடனே ஃபோன் பண்ணார், கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போதே கம்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னார். அதாவது ஒரு பிரில்லியன்ட் பீஸ்னால் ஒரு பிரில்லியன்ட் பீஸ் அவர் பண்ணியிருந்தார். அது நினச்சி கூட பார்க்க முடியாது. அதாவது நீங்கள் உக்காண்டு மெனக்கிட்டு லிரிக்ஸை யோசித்து அதுக்கு டியூன் போட்டு இந்த சம்பவத்துக்கு இது கரெக்டாக வருமா அப்படின்லாம் யோசித்து தான் எல்லோரும் பண்ணுவா. அதுக்கு 1 நாள் 2 நாள் ஆகும். விளையாட்டு போக்க போனார், கிரிக்கெட் விளையாடினேன்னா திரும்பி வரும்போது என் கையில் இது இருக்குன்னார். பாடி காமிச்சார். அதுக்கப்புறம் அந்த அனாயிதா புருவா வந்து பாடி காமிச்சா அற்புதமாக இருந்தது. அது ஒரு பெரிய இது ஒரு ஜீனியஸ்ங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொரு இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மகாபாரதத்தில் வந்து அவர் ஒரு பாட்டு போட சொல்லியிருந்தோம். பிரிஜு மகாராஜி வந்து அதுக்கு கதக் டான்ஸ் பண்ண போகிறார். டெல்லியிலேருந்து அவர் கூப்பிட்டார், மகாராஜி கூப்பிட்டார், நீங்கள் வர முடியுமா, அதை நம்ம ஃபைனலைஸ் பண்ணிடலாம் எப்படின்னு சொல்லி. யுத்த காண்டத்தில் வந்து பகவத்கீதையை உபதேசம் பண்ணுற இடம், அவர் தான் அதை கம்போஸ் பண்ணியிருக்கார் மியூசிக் அப்படின்னு. பெங்களூரில் அவர் இருந்தார். ஃபோன் பண்ணேன், பிரிஜு மகாராஜ் வர சொல்லியிருக்கார், நீங்கள் ஃப்ளைட்டை பிடிச்சவங்க வாங்கோ. நானும் என் மனைவியும் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு அவர் மகாராஜியோட ஆற்றுக்கு போயிருந்தோம். அவங்க வீட்டுக்கு லஞ்செல்லாம் சாப்பிட்டு அவர் ஹார்மோனியத்தை எடுத்து வச்சுருந்தார். ரவிக்கிரண் சார் அவர் போட்டிருந்த காம்போசிஷனை பாடி காமிச்சார். டீகார்டுன்னு இருந்தார். இருந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து இதை கொஞ்சம் மாற்றணும், இந்த ராகத்தையும் மாற்றணும், இந்த இதையும் மாற்றணும் அப்படின்னார். ஒரு க்ரியேட்டிவ் ஜீனியஸ் எப்படி ஒர்க் பண்ணுறார், எப்படி க்ரியேட் பண்ணுறாரு எனக்கு நிதர்சனமாக அன்றைக்கி தெரிஞ்சது. 1/2 hour பிரிஜு மகாராஜி வந்து ஹார்மோனியத்தில் வாசிக்கிறார். இவர் வந்து டியூனை முதல்ல கொண்டு வரார். டியூன் அது சரின்னு சொன்னோடனே அதுக்கு வார்த்தையை போடுறார். போட்டு ஒரு 1 hourல அந்த கம்ப்ளீட் போர்ஷனை முடிச்சுட்டார் அவர். இது ஒரு இயற்கையான ஞானம் இருக்கணும், ஒரு பகவானுடைய அருள் இருந்தால் தான் இதெல்லாம் கிடைக்குமே ஒழிய, ஒரு பாஷா ஞானம் இருக்குது, ஒரு சங்கீத ஞானம் இருக்குது, இது ரெண்டையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் போட முடியுமானா முடியவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமானது. அது வந்து ஒரு பெரிய ஹிட் கிளீவண்டில் அந்த போர்ஷன் வந்து இது பண்ணது. அவருடைய பெருந்தன்மை இன்னொன்று என்னன்னாக்க, இதுக்கெல்லாம் நான் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேனோ, அதை கம்போஸ் பண்ணிட்டோம். அந்த டான்ஸ் ட்ராமா நடக்கும்போதும் அவரே மேடையில் உட்காந்து பாடுவார். அதுக்கு அந்த டான்ஸுக்கு அவரே பாடுவார். இது எந்த இடத்துல யார் எத்தனை பேர் இதை பண்ணுவான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மகா பெரிய வித்வான், எல்லா இடத்துலையும் அவார்டு வாங்கியிருக்கார். ஆனால் அவர் வந்து ஒரு டான்ஸுக்கு பாடுங்கோ அப்படின்னாக்க மேடையில் உட்காந்து பாடுவார் அவர். அவருடைய காம்போசிஷன், அந்த ஒரு எளிமை, அந்த ஒரு பெரிய திறமை, இதெல்லாம் உண்டு. இதுக்கு மகுடம் வச்ச மாதிரி யார் சொன்னானாக்க, பண்டிட் ரவிசங்கருடைய வீட்டுக்கு ஒரு தடவை நாங்கள் போயிருந்தோன்னா, அவர் வெள்ளூர் ராம்பத்ரன், அக்கரை சுப்புலக்ஷ்மி எல்லோரும் ஒரு லஞ்சுக்கு கூப்பிட்டுருந்தார். அங்கே போயிருந்தோம். கொஞ்ச நாள் அவர் வாசித்தார். குருவாதி இது சித்திரவீணை வாசித்து முடித்த உடனே ரவிசங்கர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், தன்னை காமிச்சு, when this Ravi is setting, that Ravi is rising அப்படின்னார். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் அவர், if you don't believe in God, look at Ravikiran. Only a God can create a genius like that. It's not மனுஷ எத்தனத்தில் பண்ணவே முடியாது அப்படின்னு. ஆனால் அதுக்காக நான் வந்து ரவிக்கிரனுடைய ஒரு பெர்சியவரன்ஸ், அவருடைய நாலேஜை நான் குறைச்சி சொல்லலை. பகவான் அவருக்கு ஒரு கிரேஸ் கொடுத்துருக்கார். அதெல்லாம் விட அவருடைய உழைப்புங்கிறது வந்து நமக்கு வெளியில் தெரியாது. நமக்கு விளையாட்டுத்தனமாக தோணும், ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கலையோ. இது ராமாயணத்தில் ஒரு போர்ஷன் அவர்கிட்ட கேட்டேன், என்ன போடலையா, பாட்டு போடலையா அப்படின்னு. நான் இன்றைக்கி சுவிட்சர்லாந்து போயின்ட்டுருக்கேன் அப்படின்னாரு கிட்ட. எனக்கான ஒரே இது, சுவிட்சர்லாண்டுக்கு எங்கே போகிறேன்னு, பாஸுங்கிற இடத்துக்கு போகிறேன் அப்படின்னார். சார் பாட்டு போடலையே சார், டான்ஸர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நான் சுவிட்சர்லாந்து போகிறேன் அவ்வளோதான் சொன்னார். 8 மணி நேரம் கழித்து when he landed there, he called me from there. சுந்தர் சார், அதை முடிச்சிட்டேன் எல்லாத்தையும், இப்போவே உங்களுக்கு வந்து அனுப்புகிறேன் அப்படின்னா. ஃப்ளைட்டில் தூங்கலை. ஓகே, 8 மணி நேரமும் ஒன்றுமோ இருந்தது. ஒரு 3 hour ப்ரொடக்ஷன், அது டான்ஸ் ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்டாக போட்டு கொடுத்துருக்காரு. இதுதான் ஒரு, நான் ஜீனியஸ்ங்கிற வார்த்தையை ரொம்ப இதாக சொல்கிறோம், என்ன சொல்கிறது, அதுக்கு வேல்யூ இல்லாத மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்.
உண்மையான ஜீனியஸ்னாக்க இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறதில்ல, ஒரு சிலரில் வந்து ரவிக்கிரண் அவர்கள் ஒரு பெரிய ஜீனியஸ். அவருக்கு இந்த விருதுங்கிறது ரொம்ப பொருத்தமான விருது. வாக்கியக்கார சிரேஷ்டானா அது ரொம்ப பொருத்தமானது. இந்த சமயத்தில் 2 சமாஜத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இந்த அளவு வந்து ரவிக்கிரனுடைய ஒரு உள்ளே இருக்கிற அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி வெளியில் வந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நரசிம்மன் சாருங்க இருக்கார். நரசிம்மன் சாருக்கு உண்டான ஒரு பெரிய மனசு என்னன்னாக்க பிருந்தாமாவுடைய கடைசி காலத்தில் அவாத்தில் தான் இருந்தாள். அங்கே தான் நான் நிறைய போய் பிருந்தாமாவையும் பார்த்துருக்கேன். நான் அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னாக்க ரவி, சசி, கிரணாவளி எல்லாருக்கும் பிருந்தாமாட்ட நேரடியாக பாட்டு கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, டெய்லியே கிளாஸ் நடக்கிற மாதிரி இருந்தது. அது ஒன்றும் அந்த எந்த அளவு அந்த பெருமை வந்து நமக்கு ரவிக்கிரனை போய் சேர்றதோ அதே அளவு அது நரசிம்மனையும் சேர்ந்ததுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். 2வது, இந்த இடத்துல நம்ம ரவிக்கிரண் சார் இவ்வளோ தூரம் போற்றின்னு இருக்கும்போதும் இன்னும் ஒன்றும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி 2.5 வயசில் 3 வயசில் அவர் ராகத்தை கண்டுபிடிச்சாரோ அதே மாதிரி சசியும் பண்ணியிருக்கார். இது நிறைய பேருக்கு தெரியாது. அடுத்த ஜெனரேஷனில் அக்ஷராவும் பண்ணியிருக்கா. எப்படி ரவிக்கிரனுடைய முதல் காம்போசிஷன் அவர் ரொம்ப கேஷுவலாக என்கிட்ட ஒரு தடவை சொன்னார். வர்ணம் ஒன்று பார்த்தேன், நாட்டுக்குறிஞ்சின்னு நினைக்கிறேன், 7 வயசு. எனக்கு என்னமோ அதை விட இன்னொரு வர்ணம் போடலாமே அப்படின்னு 7 வயசில் ஒரு வர்ணத்தை கம்போஸ் பண்ணாராம். ஓகே, அதே மாதிரி கிரணாவளியுடைய பொண்ணு அக்ஷரா ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ண, அவருக்கு 10 வயசு 9 வயசு கூட இருக்காது. அங்கிள், ஐ ஹவ் கம்போஸ்ட் இது கோர்வை, ஐ வாண்ட் டு சிங் இட் ஃபார் யூ அப்படின்னா. 9 வயசு பொண்ணு அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்துருக்கு. அவள் வந்து கோர்வை பண்ணி இது பண்ணி காமிச்சா, பாடி காமிச்சா. இது இந்த குடும்பமே ஒரு ஜீனியஸ் குடும்பம்னு எனக்கு தோணும். அந்த மாதிரி அதுக்கு எகெயின் ஆணி வேராக இருக்கிறது நரசிம்மன் அவர்கள். அவர் தான் இவ எல்லாரையுமே கொண்டு வந்திருக்கார். அந்த அளவில் இந்த குடும்பத்தில் எனக்கு ஒரு நட்புரிமை கிடச்சிருக்குங்கிறத ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். இன்றைக்கு சில வார்த்தைகள் தான் பேச சொன்னார், பல வார்த்தைகள் பேசிவிட்டு என்னுடைய ஆர்வ கோளாறு அது. அந்த இதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மேடையில் கலந்துக்கிறதுல. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். That was a very wonderful speech by Sri Cleveland Sundaram sir. Thank you so much. I would now like to call upon Srimati Revati Subramanian ji. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ நல்லி குப்புசுவாமி செட்டி, ஸ்ரீ கிளீவ்லண்ட் சுந்தரம், ஸ்ரீ ரவிக்கிரண், ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி இவன் அனுப்புகிற என்னையும் ஒரு கெஸ்ட் ஆஃப் ஆனராக கூப்பிட்டதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு நான் do I deserve it or notங்கிறது இட்ஸ் a big question, but I take it as a token of love and affection. First of all, இவர் சசிகிரனுடைய அவருடைய பரந்த மனது, அவர் எவ்வளவு கச்சேரிலாம் ஆர்கனைஸ் பண்ணுறார் அப்படின்லாம் ரொம்ப அழகாக பேசினா எல்லாரும், அதெல்லாம் உண்மை. அதை தவிர இன்னொன்று அவர் பண்ணுறார். He is one of the most innovative musicians as well as organizers of this generation. அதாவது இந்த கர்நாடிக் மியூசிக்கை எந்தெந்த விதமாக குழந்தைகள்கிட்ட எடுத்துன்னு போனோங்கிறதுக்கு அதுக்கு குவிஸ் வச்சு அது வச்சு அவருடைய டே லாங் ப்ரோக்ராம்லாம் நீங்கள் வந்து யூஎஸில் பார்க்கணும். இங்கே சென்னையில் நடக்கிறத விட அங்கே பெட்டராக நடக்கிறதுன்னு நான் சொல்லுவேன். ஐ மே பி பார்ஷியல், பட் அதுக்கு வி ஆல் ஓ அ பிக் தேங்க்ஸ் டு ஸ்ரீ சசிகிரண். இது வந்து ஒரு மியூசிஷியனாக இருக்கிறதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம். இதில் ஆர்கனைஸ் பண்ணிட்டு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஐ எம் ஷுர் அவர் கையிலேருந்து நிறையா பணம் செலவழித்து பண்ணணும்னு நினைக்கிறத அவர் பண்ணுறார் எவ்ரி இயர் நான் நினைக்கிறேன். அதில் ஒரு சின்ன பார்ட் எங்களுக்கும் கொடுக்கறதுல உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ சசிகிரண் வாழ்க, இன்னும் நிறைய வருஷம் இருந்து அவர் நிறையா சேவை பண்ணணும்னு அவருக்கு கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி 125 வருஷமாக பார்த்தசாரதி சுவாமி சபா நடந்துட்டுருக்கு. நிறைய பேர் சொல்கிறா ஏஷியாலேயே இட் இஸ் தி ஓல்டஸ்ட் கண்டினியூஸ் சபான்னு சொல்கிறா. வி ஆல் ஷுட் பி ஸோ ப்ரவுட் தட் இஸ் இன் சென்னை. அது சென்னையில் கண்டினியூஸாக இவ்வளோ நாளாக நடந்துட்டுருக்குன்னா அதுக்கு ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி மாதிரி மகானுபாவர்கள் தான் காரணம். ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அவர் ஒரு சாதாரண மனிதர் இல்லை.
அவரை பற்றி அவ்வளோ நன்னா எல்லாரும் சொல்கிறா. எனக்கு கொஞ்சம் தான் அவரை பரிச்சயம். ஆனால் பார்த்தசாரதி சுவாமி சபா நிச்சயமாக கர்நாடிக் மியூசிக்கு ஒரு பெரிய ஆங்கர் இன் சென்னை. ஸோ இட் இஸ் வெரி மச் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த மார்கழி சீசன். இன்ஃபேக்ட் இட் டிஃபைன்ஸ் த சீசன். அதுக்கு நம்ம எல்லாரும் கரகோஷத்தில் ஒரு பெரிய நன்றி ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்திக்கு. நான் இவர் சங்கர் சந்தானகோபாலன், என்னோட குரு சந்தானகோபாலனோட சன்னோட பேசுறது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். அண்ட் அவர் சொன்னார், ஆண்டி மியூசிஷியன்ஸ் அவெல்லாம் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணுறா, பட் யூனோ யார் பேட்ரன்ஸ் இருக்காளோ அவள் தான் இன்னும் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணுறா. இப்போ ஸ்ரீ நல்லி குப்புசுவாமி செட்டி மாதிரியான ஒரு ரொம்ப தாராள மனசோடு இருக்கிற ஒரு பிஸ்னஸ்மேன் இல்லைன்னா மார்கழி சீசனே இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். அவர் நம்பர் ஆஃப் சபாஸ்லாம் பற்றி பேசினார். 144, 30 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் ஹி கேவ். ஐ ப்ராமிஸ் யூ எவ்ரி ஒன் ஆஃப் தோஸ் சபாஸ் யூ வுட் ஹவ் கான்ட்ரிபியூட்டட் டு எவ்ரி ஒன் ஆஃப் தோஸ். எங்கே போனாலும் ஸ்ரீ நல்லி குப்புசுவாமி செட்டி அவர் கான்ட்ரிபியூட் பண்ணாத ஒரு ஃபெஸ்டிவலே கிடையாது. அதுவும் எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டுருக்கார் இல்லையா? ஐ திங்க் வி ஆர் வெரி லக்கி. அவரை மாதிரி இருக்கிற மனுஷாலாம் இருக்கிறதால தான் நிறையா மழை பெய்யுறது உலகத்தில். ஸோ இந்த மாதிரியான பேட்ரன்ஸ் இல்லாத we cannot continue on with Carnatic music. இவர் ஸ்ரீ கிளீவ்லண்ட் சுந்தரத்தை பற்றி நான் பேசிகிட்டே இருக்கலாம். if you give me 1 hour I'll talk, but I know that Sri Sashikaran will stop me. அவர் he has created an international phenomenon in Carnatic music. அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸை you cannot say enough good words about it. அண்ட் நீங்கள் கிளீவ்லண்ட் ஆராதனா பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள்லாம் எவ்வளோ ஒரு உற்சாகத்தோட, அதாவது கர்நாடிக் மியூசிக்கை ரொம்ப ஒரு கூல் ஆர்ட்டாக ஆக்கிட்டார் அவர். ஐ திங்க் தட் பெருமை பிலாங்ஸ் டு ஸ்ரீ கிளீவ்லண்ட் சுந்தரம். அண்ட் இவ்வளோ தூரம் பர்சனல் மானிட்டரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துண்டு இவ்வளோ ஒரு பெரிய ஃபெஸ்டிவலை ஒருவித குறைவும் இல்லாத எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துண்டு அவளுக்கு கொடுக்க வேண்டிய சௌகரியத்தை கொடுத்துண்டு யாருமே பண்ணியிருக்க மாட்டான். பெரிய ஒரு மகானுபாவர் தான் அவர், ஸ்ரீ சுந்தரம். And I had the great fortune of meeting him just literally 10 days after I landed in the US. Adilende the association continues even though we moved to San Diego. In fact, San Diego festivalukku இவர் தான் பெரிய விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கார். அவர் இல்லாத எங்களால் இந்த ஃபெஸ்டிவல் பண்ண முடியாது. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் யூ, ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் த சபாஸ் in the US and also all the music students, right? அங்கே நீங்கள் பார்த்தேன்னா என்ன ஒரு குதிச்சுண்டு அந்த காம்படிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது குழந்தைலாம், ரைட்? ஒரு இன்டர்நேஷ்னல் மூவ்மெண்ட் க்ரியேட் பண்ணிட்டார். அதுக்கு நம்மளால் நன்றி சொல்லி மாளாது. ஸோ ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க அவருக்கு. ஸ்ரீ ரவிகிரனுடைய மியூசிக்கல் ஜீனியஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. எவ்ரி டைம் ஐ லிசன் டு ஒன் ஆஃப் ஹிஸ் சோலோ கான்சர்ட்ஸ் ஐ எம் கம்ப்ளீட்லி மூவ்ட். ஹீ இஸ் அ கம்ப்ளீட் மியூசிஷியன். அண்ட் அவருடைய காம்போசிஷன்ஸ்லாம் தே ஆர் போத் செரிப்ரல் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி எமோஷ்னல். அண்ட் அப்படியே அந்த ராக பாவத்தை அப்படியே புழிஞ்சதில் கொடுத்துருப்பார். அது எப்படி இவ்வளவு ஃபாஸ்ட்டாக அவர் கம்போஸ் பண்ணி இவ்வளோ ஒரு விஷயத்தை அதுக்குள்ளே புகுத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வாகேயக்காராளாக இருக்கிறதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம் மியூசிஷியன்ஸ்க்கு. மியூசிஷியனாக இருக்கலாம், பட் வாகேயக்காராங்கிற பேர் வாங்குறதே ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் யூ நீட் மாஸ்ட்ரி ஆஃப் த லாங்குவேஜ், நாட் ஜஸ்ட் ஒன் லாங்குவேஜ். He can compose in Kannadam, Telugu, Tamil, Hindi, Sanskritam எல்லாத்துலேயும் கம்போஸ் பண்ணுவார் அவர். இங்கிலீஷ்லேயும் பண்ணியிருக்கிறோன்மோ தெரியல எனக்கு. He probably has. So எல்லா லாங்குவேஜஸும் he has mastered. And then you should not only know the mythology, but the mythology that fits into that particular spot. So அவருடைய கிருத்திஸ் எல்லாம் எடுத்துட்டு if you start analyze, it's just stunning, the way he has combined the words and all that. அதுவும் எஸ்பெஷலி இந்த திவ்யதேச கிருத்திஸ்லாம் அப்சல்யூட்லி ப்ளோன் அவே. பிகாஸ் சம் ஆஃப் தோஸ் திவ்யதேசம்ஸ் ஹவ் கான் அண்ட் சீன். அது நீங்கள் பாடக்கூட வேண்டாம், படித்தாலே போகிறோம், அவ்வளோ ஜோராக இருக்கும் டெக்ஸ்ட். அதுக்கு கரெக்டான ராகத்தை புகுத்தி கரெக்டான தாளத்தை புகுத்தி அதை நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து, apart from his own unbelievably blazing musical career, he has done all of this. And he doesn't do it for fame necessarily. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கோவிட் போது ரொம்ப ரெகுலராக ஆன்லைனில் ஐ வாஸ் கண்டக்டிங் பஜன்ஸ். சில வயசில் பெரியவா கேட்டான்னு ஐ வாஸ் டூயிங் இட் எவ்ரி சண்டே. அதை ஐ ஜஸ்ட் ஹேப்பன் டு மென்ஷன் இட் டு ஹிம்.
அவர் சொன்னார், நான் சில பஜனை சம்பிரதாய கிருத்திஸ் பண்ணுறேனே அப்படின்னு. பிரில்லியன்ட் காம்போசிஷன்ஸ் he had composed. அண்ட் அதாவது ரொம்ப செரிப்ரலாகவும் இருக்கும், ரொம்ப ஃபோக்ஸியாகவும் இருக்கும். அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே எனக்கு தெரியல. அவ்வளவு என்ஜாய் பண்ணா எல்லாரும். ஸோ அவர் வந்து ஒரு just an unbelievable musician, of this generation. And Vagayakara Sreshta is the appropriate, title for him. And இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லி முடிச்சுடுறேன். என்னுடைய குரு ஸ்ரீ நெய்வேலி சந்தான கோபாலன், when he talks about Sri Sri சித்ரவீணா நரசிம்மன், அப்படி ஒரு அன்போடு பேசுவார். அவர் சொல்லுவார், சின்ன வயசுலலாம் அவர் கச்சேரிக்கு வரையினாலே அப்படி ஒரு குஷியாகிடுமா. ஏன்னா நன்னா ஒரு இடத்துல பாடினோன்னா உடனே எடுத்து கேஷ் கிஃப்ட் கொடுப்பார். அவர் எல்லாருக்கும் கேஷ் கிஃப்ட் கொடுப்பார், எல்லாரையும் அப்படி ஒரு என்கரேஜ் பண்ணுவார் அப்படின்னு. ஸோ வெளியில் வந்து அவ்வளோ தூரம் தெரியாட்டாலும் ரைட், ஸ்ரீ நரசிம்மன் தான் ஹீ இஸ் த வெசர் பிஹைண்ட் போத் சசிகரன் அண்ட் ஸ்ரீ ரவிகரன். அவர் இல்லாத கிரணாவளி, அவருடைய டாட்டர் இஸ் ஆல்சோ அ ஃபென்டாஸ்டிக் மியூசிஷியன். And by the way, she used to live in San Diego, dear friend of mine. So நான் ஈஸ்ட் கோஸ்ட் போகும்போதெல்லாம் நிறையா அவளை விசிட் பண்ணுவேன், ஆஃபீஸ் வேலையாக நிறையா போவேன். So I've seen Akshara grow from a little girl, all the way to where she is now. And ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணும் இந்த குழந்தை. கரெக்டாக சொன்னார், ஸ்ரீ சுந்தரம் கரெக்டாக சொன்னார். ஸோ கர்நாடிக் மியூசிக்கு ஸ்ரீ நரசிம்மனுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து நம்ம அதுக்கு வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல, அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார். ஸோ ஹியூஜ் நமஸ்காரம்ஸ் டு யூ. அண்ட் இவா எல்லாரையும் பற்றி பேசினோம், இந்த மகானுபாவர்களை பற்றி. த காமன் தீம் இஸ் மனித நேயம். எல்லாருக்குமே அவாவா ஃபீல்டில் தே ஆர் வெரி வெரி அக்காம்ப்ளிஷ்ட், பட் ஸ்டில் தே வாண்டட் டு கிவ் சம்திங் பேக் டு ஹியூமனிட்டி. ஸோ அதுதான் அவள் எல்லாரையும் கனெக்ட் பண்ணுறது. இந்த விதத்தில் ஐ ஆல்சோ வாண்ட் டு சே தட் ஸ்ரீ ரவிகரன் contributed in a huge way during COVID. எவ்வளவு மியூசிஷியன்ஸை சப்போர்ட் பண்ணியிருக்கார். அவரும் ஸ்ரீ நெய்வேலிமா சேர்ந்து ஒரு கச்சேரி பண்ணி பணம் ரைஸ் பண்ணி யாரையுமே விடன் டர்ன் அவே. அதில் ஐ பிளேட் அ லிட்டில் ரோல் ஆஃப் ஆக்சுவலி சென்டிங் த மணி. ஸோ எல்லாருக்குமே மனித நேயம், புறத்தியாரை பற்றின கன்சர்ன், அண்ட் நம்ம வந்து சொசைட்டிக்கு ஏதாவது திருப்பி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம், அதெல்லாம் பெருசாக இருக்கிறதால தான் அவளால் இவ்வளோ தூரம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது. அவளை எந்தெந்த விதத்துலலாம் நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியுமோ நம்ம சப்போர்ட் பண்ணணும். It could be as simple as attending the concerts. It could be as huge as contributing in terms of money or time or energy. So first of all, thank you all for being here. And எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நானும் பல வார்த்தைகள் பேசிவிட்டேன், பட் என்ன பண்ணுறது, இங்கே ஸ்டேஜில் இருக்கிறவா they are so accomplished and பேசாத நிறுத்த முடியல. Thank you so much. Thank you, Shashi. It was a very heartfelt speech. Thank you so much, Revati ji. I would request Chitravina Ravikiran sir to say a couple of words in his Erpurai. Shashi is perfectly correct. எல்லாருக்கும் நமஸ்காரம். கப்புல் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்கான். ஏன்னா அடுத்தது கச்சேரி இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னொரு சகவித்வானுடைய கச்சேரியை நானே டிலே பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய சகல விஐபிஸ் அப்படின்னு சொன்னா போகாது, அனைவரும் மனிதர்கள். அவளுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நம்ம கப்புல் ஆஃப் வேர்ட்ஸில் முடிக்கவே முடியாது, கப்புல் ஆஃப் புக்ஸே எழுத வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு எல்லாருமே அச்சீவர்ஸ் இன் தேர் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டிஸ். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை சின்சியர் பிரணாம்ஸ் அண்ட் நமஸ்காரம்ஸ் டு ஈச் ஒன் ஆஃப் தெம். நல்லி சார், சுந்தரம் சார் அண்ட் ரேவதி ஜி, கிருஷ்ணமூர்த்தி சார், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள். சசி வந்து எனக்கு இதுக்கு பற்றி ஃபோன் பண்ணிச்சு. நான் சொன்னேன், கண்டிப்பாக நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா என்னவே இருந்தாலும் யூ ஆர் அ ஃபேமிலி மெம்பர், இட் வில் நாட் பி கரெக்ட் ஃபார் மீ டு அக்செப்ட் எனி அவார்ட் ஃப்ரம் யூ அப்படின்னு நான் ரொம்ப டிஸ்வேட் பண்ணேன். ஆனால் என்னை விட அவன் வந்து பர்சிவசிவ். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் இன் கர்நாடிக் மியூசிக் ஃபீல்டு அப்படின்னா சசிகிரண். அதனால் வந்து என்னை விட வயசில் சின்னவனானாலும் என்னை வந்து ஓவர் ரைட் பண்ணிவிட்டு இல்லை நீ
கண்டிப்பாக இது பண்ணணும் அப்படின்னு சொன்ன அந்த வற்புறுத்தலுக்காக தான் நான் இணங்கி இன்று இங்கே வந்திருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இப்போ இவ்வளோ பெரியவாலாம் பேசினா என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்தில் 2 பேர் தான் மேக்ஸிமம் பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ். ஒன்று என்னுடைய தந்தையும் குருவான ஸ்ரீ நரசிம்மன் சார் அவர்கள், இன்னும் ஒன்று வந்து சசிகிரண். இவா 2 பேர் தான் மேக்ஸிமம் இந்த ஃபீல்டுக்கு செல்ஃப்லெஸ்ஸாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறவா. ஒரு விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஒரு விதமான ஒரு பாரபட்சம் இல்லாமல், எந்த எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்ல மாதிரி எல்லா ஸ்கூல்ஸுக்கும் எங்கே வந்து நல்ல டேலண்ட் இருக்கோ, எங்கே நல்ல வித்தியை இருக்கோ, எங்கே நல்ல ஆட்டிடியூட் இருக்கோ, எங்கே என்ன இருந்ததுனாலும் அதை தேடி தேடி பிடிச்சு அவளை என்கரேஜ் பண்ணி இவ 2 பேர் பண்ணுறது நான் ரொம்ப பிரத்யட்சமாக பார்த்துருக்கேன். இன்றைக்கி இந்த ஒரு வாகேயகாரா சிரேஷ்டா அப்படின்னக்கூடிய இந்த ஒரு டைட்டில் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப அவளுக்கு நன்றியை சொல்கிறேன். இந்த டைட்டிலுக்கு என்னுடைய ஒரே சிங்கிள் குவாலிஃபிகேஷன் என்னன்னா, மற்ற பெரிய பெரிய மகா வாக்கியக்காரர்களுடைய பரம ரசிகன் நான். அது ஒன்று தான் மெயின் குவாலிஃபிகேஷன். ஏன்னா புரந்தரதாசர்லேருந்து அன்னமாச்சாரியாலேருந்து ஊத்துக்காடு வெங்கடகவி, தியாகராஜர், ஷாமா சாஸ்திரி, முத்துசுவாமி தீட்சிதர், ராமதாசர், இந்த மாதிரி மகாபாகியக்காரர்கள்லாம் எவ்வளவோ இருந்திருக்கா. அந்த கீர்த்தனங்களை வந்து எனக்கு ஒரு 5 வயசு 4 வயசு இந்த டைம்லேருந்து பாடம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிது. அதனால தான் இவ்வளோ லாங்குவேஜஸில் எனக்கு ஒரு டேஸ்ட்டும் வந்தது. அதே மாதிரி நார்த் இந்தியா பார்த்திங்கன்னா கபீர்தாஸ், மீராபாய், சூர்தாஸ், இந்த மாதிரி எவ்வளவோ மகாபாகியக்காரர்கள் இருக்கா. அவளுடைய டியூன்ஸ் நம்மளுக்கு தெரியல, ஆனால் அவள் டெஃபினட்டாக அதெல்லாம் அந்த ஊரில் நிறைய பாடின்னு இருக்கிறது. அது சும்மா பொயட்ரியாக படித்ததுனால மியூசிக்கலாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் பொயட்ரிஸ் அதெல்லாம் அந்த இன்ஸ்பிரேஷன் வச்சு ஏதோ நான் பண்ணக்கூடிய முயற்சிகள் அவ்வளவும் ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா காஸ்மிக் டவுன்லோட். ஏதோ அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ இந்த எல்லா டைட்டில்ஸ் எல்லாத்துக்குமே காரணம் வந்து எங்கள் தந்தை, தாய் சூடாமணி அவர்கள். அதை தவிர என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரியான ஒரு அறிவை புகுத்தி வளர்த்து ரசனையை வளர்த்தார்கள். அதை தவிர பிருந்தாம்மா என்னுடைய மற்ற குரு, அவர்கள் எல்லாருக்கும் அவர்களுடைய பாதத்தில் இதை சமர்ப்பணம் பண்ணுறேன். ரசிக்க பெருமக்களான உங்களுடைய பாதங்களில் இதை சமர்ப்பணம் பண்ணுறேன். இங்கே வந்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். Thank you so much. Special thanks to all the dignitaries on the dais and all the Vidwans sitting down. We are really honored to have had this wonderful galaxy of individuals on the dais. The concert will commence shortly and it will be by Vidwan Palagat Ramprasad. We would request with Mahavidwan Shri Mushtam Raja Rao sir, Sangeeta Kala Sarathi, a great composer himself and a great vocalist and a guru, to honor Chitravina Ravikiran on this occasion. One thing that I would like to add is, yes, Ravi did tell me that I don't want to accept this award because you are a family member, but Karnataka has never done any events based on family. It is only purely musical merits, and he is even featured in a concert only if the music warrants it. So every Vidwan here performing are all my family members, because every single Vidwan belong to Carnatic family. We are all one and the same, and only Carnatic family is a winner. Thank you. And we will now have the concert by Vidwan Palagat Ramprasad. I apologize to all the Rasikas of Palagat Ramprasad and Carnatic music. Usually Karnataka is on time. I apologize.
for the delay. He will sing a little bit extra. I will personally request, I apologize to the artists as well, all the artists who are performing. Sincere apologies. We will commence the concert very shortly. Tirucharai Karthik will be on the violin, Vidwan Trivandrum Balaji on the mridangam, Vidwan S. Krishna on the ghatam. Thank you all for coming and enjoy all days of the concert. There are coffee, chai,